கைஸ் இந்த வீடியோல நம்ம xiaomi 11i vs realme GT Master Edition இது ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்ச ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். realme GT Master Edition August 18, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Mi 11i January 6, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது நமக்கு realme GT Master Editionல டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் அந்த சூட் கேஸ் பேக் கொடுத்துருக்காங்க லெதர் ஃபினிஷோட. டிசைன் பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.7 mm வருது. அண்ட் வெயிட் 180 grams வருது. இப்போ நம்ம Mi 11i பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்குமே கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லல. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்தும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.34 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் 207 grams நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் Mi 11i பில்ட் சாலிடாக இருக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் realme GT Master Edition எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் அதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பில்டுன்னு வரும்போது நமக்கு Mi 11i பெட்டராக இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே Mi 11i 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. realme GT Master Editionம் நமக்கு AMOLED 120 Hz தான் கொடுக்குறாங்க. 6.43 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் சேம் 20:9 தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன டிஸ்பிளேவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் realme GT Master Edition சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பெரிய டிஸ்பிளேவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Mi 11i சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்கிறதால நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் Mi 11iல நமக்கு 108 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 108 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். அண்ட் realme GT Master Edition பொறுத்த வரைக்கும் நமக்கு 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்கே 32 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு 108 MP பிரைமரி கேமரா தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Mi 11iயும், அண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 MP தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் realme GT Master Editionையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ட் தரேன். உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Mi 11i இங்கே MediaTek Dimensity 920 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G68 இருக்குது. இந்த சைடு நமக்கு realme GT Master Edition பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 642L இருக்குது. ரெண்டு ப்ராசஸருமே கிட்டத்தட்ட சிமிலரான ப்ராசஸர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சைட் பை சைட் கம்பேர் பண்ணால் நமக்கு realme GT Master Edition கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஒரு 5G ப்ராசஸர்ன்றது கூடுதல் சிறப்பு அம்சம். 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு realme GT Master Editionல 8 5G பேண்ட்ஸ் இருக்குது. அண்ட் Mi 11iலையும் நமக்கு 8 5G பேண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். எதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர்னு உங்களுக்கே புரியும் அதை பார்க்கறது மூலமாக. ஸோ ப்ராசஸர் உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு realme GT Master Editionல 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜராக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே சமயம் Mi 11i பார்க்கும்போது இங்கே நமக்கு 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி தான். அண்ட் சார்ஜிங் 67 watt ஃபாஸ்ட் சார்ஜராக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி வைஸும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுக்குமே சிமிலராக தான் இருக்குது. பட் பேட்டரி வைஸ் பார்க்கும்போது Mi 11i கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் Mi 11iக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 3.5 mm ஆடியோ ஜாக் எங்கள் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக தான் இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது Xiaomi 11iல மட்டும் தான் நமக்கு இருக்குது. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. அண்ட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பு அம்சம். ஏர் பிளாஸ்டர் நமக்கு Xiaomiயில் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியர் வினர் Xiaomi தான். ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். Xiaomi 11iயோட 6GB 128GB வரையும் நமக்கு 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் realme GT Master Editionோட 6GB 128GB வேரியன்ட் 25,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு மொபைலில் என்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணினா அது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.